யாரெல்லாம் விஜய்க்கு காவேரி சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம விஜய் கூட தான் இருந்திருக்கணும், விஜய்க்கு சப்போர்ட்டா இருந்திருக்கணும். ஆனா ஏன் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஒரு போன்னாச்சும் பண்ணுவோம் விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. கால் வர்றதை பார்த்துட்டு காவேரி என்ன கால் பண்றா, காவேரி நியூஸ்ல இதெல்லாம் பார்த்திருப்பா. காவேரி எவ்வளவு நம்பிக்கை கொடுத்துட்டு நான் வந்தேன், வெண்ணிலா மாமாவை கூப்பிட்டு வந்துட்டு வெண்ணிலாவை அவங்க கூட அனுப்பிட்டு நான் உன்னை கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு அவ எவ்வளவு சந்தோஷத்துல இருந்தா. ஆனா அந்த சந்தோஷத்தெல்லாம் துக்கமா மாத்துற மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கால் அட்டன் பண்றாங்க. என்ன காவேரி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன விஜய், நான் நியூஸ்ல பார்த்ததெல்லாம் உண்மையா, என்னால இன்னும் நம்பவே முடியல. விஜய் கிட்ட என்னதாங்க நடந்துச்சு, நியூஸ்ல எதுக்கு அந்த வெண்ணிலா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, வெண்ணிலா மாமா கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. உடனே விஜய், ஆமா காவேரி, வெண்ணிலா மாமா கூட தான் அனுப்பி வைக்கணும்னு சொல்லி நினைச்சேன். இந்த நேரத்துல வெண்ணிலா இப்படிதான் பிரஸ்ல பேசினான்னு எனக்கே தெரியல. அவ என்னை பத்தி நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்றா, இதெல்லாம் நீ நம்புறியா காவேரி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லங்க, நான் உங்களை எப்படிங்க சந்தேகப்பட முடியும், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. அதெல்லாம் நான் அவ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, யாருதான் வெண்ணிலாவை தூண்டி விடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி, வெண்ணுமாங்க சந்தேகமா இருக்கு, அந்த ராகினியோட வேலையாதான் இருக்கும், ராகினி தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி, இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமாவே நான் முடிவு கட்டிட்டு அவனை கண்டிப்பா கூப்பிட வருவேன் காவேரி, நீ ஒன்னும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாங்க. என் வீட்டுல உள்ளவங்க தான் அந்த நியூஸை பார்த்துட்டு உங்களை தப்பா நினைக்கிறாங்க. நான் எதுவும் இதை பத்தி நான் தப்பா நினைக்கல, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நம்பிக்கையா சொல்றாங்க. இந்த சரி எப்படி